Dear students, today talk about the lesson 9th standard history first lesson evolution of humans and society free historic period. அதாவது மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். Students, introduction. We live in the age of information technology. The mobile phones have literally put the world on our fingertips. The all-encompassing knowledge that we possess now, which has helped in the development of powerful technology, did not emerge all of a sudden. The foundation of our modern life was facilitated by the development of the process of cognition among the human ancestors in the prehistoric age. அதாவது நாம் இப்போ தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்துருக்கோம், டெக்னாலஜி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தொலைபேசியில் இன்று உலகம் உண்மையிலேயே நம்ம விரல் நுனியில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இருந்த இடத்துலேயே இருந்துக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை தொலைபேசியின் வாயிலாக நம்மளால் அறிய முடியுது. இன்று நம்மிடம் இருக்கும் அனைத்து அறிவு தேர்ச்சியும் திடீர்னு தோன்றலை. இந்த நவீன வாழ்விற்கான அடித்தளம் பழங்காலத்தில் இடப்பட்ட நமது முன்னோர்களின் அறிவாற்றலால் தொடர்ந்து மேம்பட்டதாகும். அந்த காக்னிஷன் அப்படின்னா அறிவாற்றல், எண்ணங்கள், அனுபவங்கள் மற்றும் புலனாற்றல்களால் அறிவையும் புரிதலையும் பெறும் மனதின் செயல்பாடு அறிவாற்றல்னு சொல்லப்படுது. இது மனிதர்களின் சிந்தனை வளர்ச்சியோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் டாபிக், ஆரிஜின் ஆஃப் த எர்த் அண்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ். The history of human is closely related to the history of the earth. The earth contains geological, archaeological and biological records of historical times. In its upper layers, they are important for reconstructing the history of the earth and the various living organisms. The fossil bones of the human ancestors are embedded in the earth layers. Dear students, மனிதர்களுடைய வரலாற்றை புவியுடைய வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. புவியினுடைய மேலடுக்கில் வரலாற்று காலகட்டங்களில் குறித்த நிலவியல், தொல்லியல், ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல், பயாலஜிக்கல் அப்படின்னா உயிரியல் ஆகிய பதிவுகள் பொதிந்து கிடக்கின்றன. புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களினுடைய வரலாற்றை அறிவதற்கு சில சான்றுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகளுடைய புதைப்படிவங்கள் புதைந்துள்ளது. மூதாதையர்கள் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ், ஃபோசில் போன்ஸ் அப்படின்னா புதைப்படிவங்கள், இறந்து போன அந்த மக்களுடைய அந்த எலும்புகள், ஏதோ ஒரு தடயங்கள் வச்சு தான் நாம் மனிதர்களுடைய வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சான்று நம்மளால் புவியினுடைய மேலடுக்குகளை நாம் அறிய முடியுது. அடுத்து, பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் and archaeologists exploited the soil and rock layers on the earth and extract evidence about human ancestors. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ஹார்ட் வேர்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தொல் மானுடவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்கியோலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். சரியா? இவங்கெல்லாம் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த உத்தரமேரூர், கீழடி போன்ற பகுதிகளில் அந்த மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து அந்த ஆர்கியாலஜிஸ்ட்காரங்க என்ன பண்ணுறாங்க, அது பழைய மூதாதையர்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சான்றுகளாக நமக்கு சேகரிச்சுக்கின்றாங்க. மனிதர்களுடைய பரிணாமம் பழங்காலம் ஆகியவற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த புதைப்படிவங்கள் மண் அடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுது. சேகரிக்கப்படும் இச்சான்றுகள் வழியாக மனித வரலாற்றினுடைய பரிணாம வளர்ச்சிகள் மற்றும் காலகட்டத்தை நாம் அறிய முடியுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்போ அந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நுண்ணுயிர்கள் தொடங்கி மனிதன் வரை எப்படியெல்லாம் பல 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்லுயிரியல் பல செல் உயிரினங்கள் முதல்ல தோன்றியிருக்குது. பல தொல்லுயிரில் முதல் 251 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மீன்களும் ஊர்வனமும் மற்றும் தாவரங்களும் தோன்றின. அதுக்கப்புறம் டைனோசர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஆஸ்ட்ரோபித்தலைசைன்கள் என்பதற்கு தெற்கத்திய மனித குரங்கு என்பது பொருள். சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பாலூட்டியல் காலத்தில் இவை தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்கொயரிஸ் இன்டு தி பாஸ்ட் அண்ட் ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்ட்.
அதில் த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன். Humans are the only species on earth concerned with the understanding as well as explaining the world and the universe. In the course of evolution, humans became conscious and knowledge. They turned curious and began to think and ask questions about nature, organism and the world around them. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புவியில் உலகம் மற்றும் பேரினம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்த அறிவை சேகரித்துக் கொள்ளவும் முயற்சி செய்யும் ஒரே உயிரினம் மானுட இனம் மட்டும்தான் சொல்கிறது. காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி மனிதர்களுடைய உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் இயற்கை தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர். முதலில் அவர்கள் இயற்கையை கடவுளாக கருதினர். சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்கள் குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டார்கள். அவற்றில் சில அறிவியல் பூர்வமானவை அல்ல. அவர்களுடைய பண்டைய எழுத்துக்களிலும் சமய இலக்கியங்களிலும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் போதாமை வெளிப்படுது. அதாவது பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, இது கொஞ்சம் புது வேர்டு, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காமன் எரா, சரியா? பழைய புக்கில் பிசிஏடின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூ வெர்ஷனில் பார்த்திங்கன்னா பிசிஇ, அதாவது ஒரு பொதுவான ஆண்டை மென்ஷன் பண்ணி அதை வந்து காலகட்டத்தில் எப்படிலாம் மனிதனுடைய தோற்றத்தை பற்றியும் புவியினுடைய தோற்றத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் ஆஸ் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. அதாவது நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியலுடைய அடித்தளம். The beginning of history writing can be traced to the ancient Greeks. Herodotus is considered the father of history because the history he wrote was humanistic and rationalistic. The rise of scientific inquiry into the origin of human was possible because of the interest in collection of archaeological remains and the opening of museums after the Renaissance movement. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாறு எழுதுவது பண்டைய கிரேக்கர் காலத்தில் தான் தொடங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. கிரேக்கத்தினுடைய ஹெரோடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் எழுதிய வரலாறு மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. இடைக்காலத்தில் பெரும்பாலும் சமயங்கள் குறித்த சிந்தனையை மேலாதிக்கமாக செலுத்தியது. எனவே அறிவியல் பூர்வமான சிந்தனைகளும் கேள்விகளும் ஐரோப்பாவினுடைய மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்டது. ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலம் என்பது பொது ஆண்டு காலத்திலிருந்து 15 to 16ஆம் நூற்றாண்டு காலம் ஆகும். நிலவியல், உயிரியல், மானுடவியல், தொல்லியல் போன்ற துறைகளின் அறிவியல் அடித்தளமும் அறிவியல் பூர்வமான கேள்விகளும் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு. இப்போது மனிதனுடைய தோற்றம் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் சில காரணிகள் சாத்தியமாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு காரணியாக பார்த்தோம்னா, ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டது. செகண்ட் பாயிண்ட், த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபி அண்டு ஜியாலஜி. அதாவது பாறை அடுக்கியல், நிலவில் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றுடைய வளர்ச்சி. தேர்ட் பாயிண்ட், டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவால்யூஷன். உயிரியல் பரிணாமம் பற்றிய டார்வினின் கொள்கை. ஃபோர்த் பாயிண்ட், த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபோசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்ட்ஃபேக்ட் ஆஃப் இயர்லி சிவிலைசேஷன் அண்ட் த எபிலிட்டி ஆஃப் டிசிப்பியர் இயர்லி ஸ்கிரிப்ட்ஸ். அதாவது மனிதன் மற்றும் விலங்குகளுடைய புதைப்படிவம், பண்டைய நாகரிகங்களுடைய கற்கருவிகள், செய்பொருள்கள், ஆர்ட்கிராஃப்ட் அப்படின்னா செய்பொருட்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது. தொடக்ககால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய அறிவியல் பூர்வங்களை ஆராய்வதற்கான ஆய்வுகள் சாத்தியங்களாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டிகிராஃபின்னா என்ன? த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில் லேயர்ஸ் தட் வேர் ஃபார்ம்டு டியூ டு நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது மண் அடுக்கியல். ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா மண் அடுக்கியல். இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை
உறவு முறைகள் குறித்து ஆராய்தல் தான் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஓல்டு மியூசியம். சரியாங்களா? அதாவது உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம். த மியூசியம் என்னிக்லாடி நன்னா இன் மெசபடோமியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 530 BC. The princess Ennigladi was the daughter of the Neo-Babylonian king Nabonidus. The Capitoline Museum in Italy is perhaps the oldest surviving museum at present. Asomlin Museum of Oxford University is the oldest university museum in the world. It was established in 1677 AD. அதாவது என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் 530 அமைக்கப்பட்டது. இளவரசி என்னிகால்டி நவீன பாபிலோனிய அரசரான நமோடிடஸின் மகளாவார். 1471 இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிட்டலைன் அருங்காட்சியகம் தான் இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் உலகின் மிக பழமையான பல்கலை அருங்காட்சியகம். இது 1677 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டாபிக் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் survival of the form that will leave the most copies of itself in successive generation. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஓர் உயிரினம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது. அடுத்தது fossils. Prehistoric animals are plant that turns into stone over a period of time, millions of years, because of chemical and physical processes. Animal bones are preserved due to mineralization. Paleontology is the study of fossils. அதாவது புதை படிவங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள் தாவரங்களுடைய எச்சங்கள் தடங்கள் அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருப்பது புதை படிவங்கள் எனப்படும். கனிமமாக்கல் காரணமாக விலங்கினுடைய எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும். புதைப்படிவுகள் குறித்த ஆய்வு புதைப்படிவ ஆய்வியல் பாலியோட்டாலஜி என்று அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ். த பீரியட் when stone was mainly used for making implements. கற்காலம் என்பது கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம்தான் கற்காலம் என்று அழைக்கப்படுது. இந்த காலத்தில் கற்கள் தான் மேஜர் வெப்பன்ஸாக கருதப்படுது. அடுத்து பிரான்ஸ் ஏஜ். The period of when bronze metallurgy extraction of metal form was developed. பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா வெண்கல காலம். வெண்கல உலோகியல் தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம்தான் பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ். The period when iron was smelted to produce implements. Since the 19th century, scholars have used advanced scientific techniques. They undertook systematic studies to contribute to the current state of knowledge of prehistory, human origins, and the early civilizations. Now, the theory of human evolution is widely accepted. அதாவது இரும்பு காலம் என்பது கருவிகள் செய்ய இரும்பு உருக்கி பிரித்தெடுத்த காலம். 19ஆம் நூற்றாண்டில் அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டும் அறிஞர்கள் தொல்பழங்காலம் மனித குலத்தின் தோற்றம் பண்டைய நாகரிகம் ஆகியன குறித்து ஆய்வுகள் செஞ்சாங்க. இதன் மூலம் இன்று உருவாக்கப்பட்டுள்ள அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்களித்துள்ளது. இன்று மனிதனின் பரிணாமம் குறித்த கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுது. Do you know the DNA of the chimpanzee is 98% identical to that of a human being. அதாவது சிம்பன்சி இனத்தினுடைய குரங்கிலிருந்து மரபணுவை டிஎன்ஏ எடுத்து ஆய்வு செஞ்சதில் அதன் பண்புகள் மனித இனத்தோட 98% ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. நெக்ஸ்ட்டு ப்ரீஹிஸ்டோரிக் தமிழகம். லோயர் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. One of the oldest stone age tools in the world made by human ancestors called hominins had been produced in Tamil Nadu. These stone tools are found near the Chennai region at several sites.
Especially at Athinambakam, the archaeological excavation at this site and cosmic ray exhibit dating of the artifact suggests that people lived here about 1.5 to 2 million years ago. The Kosathayar River is one of the major cradles of human ancestors in the world. The people who lived here belong to the species of Homo erectus. அதாவது பழங்கால தமிழகம் பழங்கால பழங்கற்கால பண்பாடு ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டது. இப்பழங்கால கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக அத்திரம்பாக்கம், குடியம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளது. அத்திரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர்கள் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர் வாழ்ந்திருப்பை காட்டுகின்றன. கோசஸ்தலையாறு உலகில் மனித மூதாதையர் வசித்த மிக தொன்மையான இடங்களில் ஒன்று. இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்டஸ் என்ற வகையை சார்ந்தவர்கள். Basalt rocks or igneous rocks. Igneous rocks are those formed from the molten lava from the earth. The lower Paleolithic culture is datable to about 2 to 1.5 million years to at Athinambakam. This culture base continued in other parts of India up to 3 lakhs years ago. அதாவது பசால்ட் பாறைகள், அதாவது இந்த மனிதன் ஆதிகால மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத பற்றி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எந்த வகையான கற்களை அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத பற்றி கூட இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதில் பசால்ட் பாறைகள், இந்த பசால்ட் பாறைகள் என்பது எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். இந்த தீப்பாறை அதாவது பூமிக்கு அடியிலிருந்து வெளிப்படக்கூடிய உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியதுதான் அந்த எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது முதன்மை பாறைகள். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் அந்த லாவாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பாறைகளை பயன்படுத்தி தான் அந்த கற்களை கூர்மையாக்கி அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்திரம்பாக்கத்துடைய பழங்கற்கால பண்பாடு சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்திருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அதாவது மனிதனுடைய கற்காலத்தை பற்றி நாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அவன் எந்த மாதிரியான கற்களை பயன்படுத்திருக்காங்கிறது நம்ம அந்த லெசன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பசால்ட் பாறைகள் வகையான கற்களை தான் அவன் பயன்படுத்தியிருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு த மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. இன் த கோர்ஸ் ஆஃப் டைம் த மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் எமர்ஜ்டு டியூரிங் 3,85,000 to 1,72,000 years ago. The tool types of this period underwent a change and smaller artifacts were used. Coarse, flags, scrapers, knives, borers, levelization flags, hand axes and cleavers are the artifact types of this period. Compared to the previous phase, the tool types became smaller in size. Next, Mesolithic culture in Tamil Nadu. In many parts of the world and in some parts of India, the upper Paleolithic culture succeeded the middle Paleolithic culture. There is no evidence for the upper Paleolithic culture in Tamil Nadu, but the people who used microlithic or small stone artifact lived in many parts of Tamil Nadu. Athinambakam and Kudiyam cave yielded both early and middle Paleolithic artifacts. Since this cultural period occurs between Paleolithic and Neolithic culture, it is known as Mesolithic culture or Middle Stone Age. அடுத்து இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு? உலகின் பல பாகங்கள் இருந்தும் இந்தியாவில் சில பகுதிகளிலும் இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது. தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வசித்த மக்கள் நுண் கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்பயன்பாட்டு காலகட்டம் பழங்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானதால் இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுது. Scrapers are tools used for scraping the surfaces. Scrapers are similar to the tools used in the kitchen for removing skin of vegetables.
அதாவது சுரண்டும் கருவின்னு சொல்லுவாங்க. சுரண்டும் கருவிகள் ஒரு மேற்பரப்பை சுரண்டுவதற்கு பயன்படுகிறது. இவை இன்று சமையலறையில் காய்கறிகளின் தோலை அகற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை போன்றுதான் காணப்படுது. அடுத்தது ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ் ஆர் டூல்ஸ் இன் தி ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது முக்கோண வடிவில் அமைந்திருக்கிற கருவிகள் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனேட்ஸ் ஆர் டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் கிரிசன்ட். அதாவது பிறை வடிவ கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறை வடிவ கருவிகள் பிறை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. தி கல்ச்சர் தட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ் இஸ் கால்டு நியோலித்திக். இட் இஸ் known as the New Stone Age. The Neolithic people used polished stone axes called celt. Cattle rearing was their main occupation. They lived in small villages with houses made of thatched roof and walls plastered with clay. Evidence of Neolithic village is found at Payyamballi in Velur district and a few sites in Dharmaburi region. அடுத்து நியோலித்திக் கல்ச்சர் தமிழ்நாடு. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முதல்ல விலங்குகளை வச்சு விவசாயம் பண்ணது இந்த நியோலித்திக் பீரியடில் தான். அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தி கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடர்களை பயன்படுத்தினர். கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது. இவர்கள் சிறு கிராமங்களில் வசித்தார்கள். இவங்க காலகட்டத்தில் வீடுகள் கூரை வேயப்பட்டிருந்தது. தட்டுகளின் மீது களிமண் பூசப்பட்டும் முறையான சுவர்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளியில் தருமபுரி பகுதியில் உள்ள சில இடங்களிலும் கிடைச்சிருக்கு. அதாவது மக்கள் ஒரு இடத்துல கூடி விவசாயம் பண்ணி கூரைகள்லாம் போட்டு அதில் அந்த கீத்தெல்லாம் போட்டு அந்த குடிசை போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு? வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியிலையும் தருமபுரி பகுதியிலையும் அந்த மாதிரி எவிடன்ஸ் கிடச்சிருக்குங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம்லைன் அந்த டைம் டேபிள் பாருங்கள். பாலியோலித்திக் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி ஹிஸ்டரி பீரியட் சங்கம் ஏஜ் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த காலகட்டம் எந்தெந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகி இதில் எண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த டூல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டேபிளை நல்லா ரீட் பண்ணிக்குவேன். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் அயன் ஏஜ் மெகாலித்திக் பீரியட். The cultural period that succeeded the Neolithic is called the Iron Age. As the name suggests, people used iron technology. It preceded the Sangam Age. The Iron Age was a formative period and the foundation for a Sangam Age was laid in this time. During the Iron Age, many parts of Tamil Nadu were occupied by people and exchange relationship developed among the people. அதாவது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன் ஏஜ், அதாவது இரும்பு காலம். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பெயர் குறிப்பிடுவது போல இக்காலகட்ட மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. இது சங்ககாலத்திற்கு முந்தைய காலம் ஆகும். இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இந்த காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் குடியேறிவிட்டார்கள். மக்களிடையே பரிமாற்ற உறவுகளும் வளர்ந்தன. மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்தது. அவர்கள் இரும்பு வெண்கல பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினாங்க. அவர்கள் சங்ககாலான அணிகலன்களையும் செம்மணிக்கல் கார்னியல் அப்படின்னா செம்மணிக்கல் அந்த சிவப்பு கல் பதிச்ச அந்த ஆபரணங்கள் மற்றும் பளிங்கலான குவார்ட்ஸ் மணிகளையும் பயன்படுத்துவதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்துக்கு அருகில் உள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தனவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் காணப்படுது. கிரேவ் குட்ஸ் அப்படின்னா ஈம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. Grave goods are the object placed in the burial along with the physical remains bones of the dead. People may have believed that these would be useful in the afterlife. Egyptian pyramids also have similar artifacts. அதாவது ஈம பொருட்கள் என்பவை இறந்தவரின் எலும்புகளோடு ஈம சினத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிறகான இறந்தவரின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என்று மக்கள் நம்பியிருக்கலாம். எகிப்து பிரமிடுகளிலும் இது போன்ற செய்பொருட்கள் உண்டு. அதாவது செத்து போனதுக்கப்புறம்
நம்ம கிராமங்களில் கூட பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாமே அவங்களோட குழியில் போட்டு புதைச்சிருவாங்க. ஏன்னா இறந்த உடனே மேலே ஒரு உலகத்துக்கு போகிறாங்க, போகும்போது அந்த ஈம பொருட்கள் எல்லாமே பயன்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். Similar burial were also built in the early historic period or the Sangam age. The Sangam literature mentioned the various burial practice of the people. The megalithic burials are classified as dolomites, schist, menhirs, rock cut caves, or burials, and sarcophagus. The burial types of Kodakal, Amberlot stones, Topical, hard stone, and Patithakal, hood stone are found in Kerala. அதாவது பண்டைய வரலாற்று காலங்களில் சங்க காலத்தில் இது போன்று புதைப்பது நிகழ்ந்துள்ளது. சங்க காலத்தில் புதைப்பது போலவே ஈமச்சின்னைகள், டோல்மன் எனப்படும் கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்கீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாலி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், சாக்கோபஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. கொடக்கல் அல்லது குடைக்கல் குடைவகை, தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் கேரளாவில் காணப்படுகிறது. மேஜிக் போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈம சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. இவை 4 புறமும் 4 கற்பாலங்களாக நிறுத்தி மேலே கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும். ஆண் என்பவை மட்பாண்ட சாடிகள், இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டவை. சார்கோபக்ஸ் என்பவை சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி போன்றவை. Portholes are holes found in the schist and dolomites are one side. They may have acted the entrance to the burials. There is a view that they are meant for the movement of the soul or spirit. அதாவது ஃபோர்ட் ஹோல் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒரு புறம் இடப்பட்டிருக்கும். இவை அவற்றின் நுழைவாயில் போல காணப்படுகின்றன. இவை ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்று கருத்தும் உள்ளது. அதாவது இந்த பிக்சர் பாருங்கள், நம்ம மேட்ச் ஈம சின்னங்களாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான நினைவாலயங்கள், நினைவு சின்னங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அதை தான் இந்த பிக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். மென்ஹீருன்னு என்ன, ஆயிடுச்சுனாலும் இருக்கக்கூடிய ஆன் கவர்டு, அதே மாதிரி சர்க்குல் மென்ஹீர் அண்டு கேப்ஸ்டோனு, அண்ட் சாக்ரோபேகஸ் தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அது சாக்ரோபேக்சஸ், அது டோலமைன்ஸ், அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஹோலமைன், அந்த சிஸ்ட்டு கொடுமணல் இருக்கக்கூடியது, அது பத்தித்தக்கல் கேரளாவில், அது தொப்பிக்கல் கேரளா, கோட்டக்கல் கேரளா, அந்த கொடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிக்சரில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த காலத்தில் நிறுவப்பட்ட நினைவு சின்னங்களாக கருதப்படுது. இன்றைக்கி நம்ம இறந்து போனவங்களுக்கு ஒரு கல் பதிக்கிறோம் இல்லையா, இப்போ கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு கல் பதிச்சு சிலுவையில் பண்ணுவாங்க அவங்க நேம் அடித்து. அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த நினைவு சின்னங்களாக இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அவங்க நினைவு சின்னங்களாக பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு சான்றுகளாக அமையுது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்டு பாஸ்டோலிசம். The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep, and some of the groups were still hunting and the gathering. Millets were rice were cultivated. Irrigation management developed in this period. Since many of the megalithic sites are found nearby rivers and tanks, in the deltaic region, irrigation as a technology had developed. Evidence of rice is seen in the megalithic sites like Adichanallur in Thuthukudi district and Porundal near Palani. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மற்றும் பாஸ்டோலிசம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு. இரும்பு கால மக்கள் வேளாண்மையை மேற்கொண்டார்கள், ஆடு மாடுகளையும் வளர்த்தாங்க. சில குழுக்கள் இப்போதும் வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருக்கிறது. தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பாசன நிர்வாகம் மேம்படுத்தப்பட்டது. ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே அமைந்தன. ஆற்றுப்படுகைகளில் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. பெருங்கற்கால இடங்களான திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், பழனிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் ஈமச்சின்னங்களில் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு Iron Age சொசைட்டி அண்ட் பொலைட்டி. The Iron Age society had farming communities, pastoralists and hunter gatherers, craft specialists, potters and blacksmiths were the professionals during this period. The society had several groups of peoples. The size of the burials and the variation found in burial goods suggest the existence of numerous social groups and their diverse practices. Some of them seem to have had organized systems, cattle lifting leading to wars and encouragement and expansion of territories had also started taking place in this period. Next topic, part 3, மட்பாண்டம் செய்தல்.
Pottery is an important evidence found in the archaeology sites. The Iron Age and Sangam Age people used the blacks and red colors to make black war and red war pottery. Potteries were used for cooking, storage and dining purpose. The black and red war pottery had black inside in a red outside with a lascivious surface. அதாவது மட்பாண்டங்கள் செய்கிறதுல தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று மட்பாண்டங்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கீழடி போன்ற பகுதிகளில் பறிச்சா அந்த முதுமக்கள் தாளின்னு சொல்லக்கூடிய அந்த மட்பாண்டங்கள் தான் கிடைக்குது. இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மட்பாண்டங்களாக பயன்படுத்தினர். மட்பாண்டங்கள் சமையல், பொருட்களை சேமிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு என பல பர்பஸ்க்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும், வெளிப்புறம் பளபளப்பாக இருப்பதற்கு பயன்படுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி வர்ணம் பூசிய பானைகளை நாம் பார்க்க முடியுது. அது மாதிரி பானை செய்கிறதுல பழங்கால மக்கள் தொன்று தொட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இன்றைக்கும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் டாபிக், அயன் டெக்னாலஜி அண்டு மெட்டல் டூல்ஸ். தி மெகாலித்திக் burial have abundant iron objects placed in the burials as grave goods. Weapons such as swords and daggers, axes, chisels, lamps and tripod stands are also found. Some of these objects were hafted to wooden phone or bone or horn handles and used. The iron tools were used for agriculture, hunting, gathering and in battles. Bronze bowls, vessels with stylish finals decorated with animals and birds, bronze mirror and bells have also found here. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெருங்கற்கால கல்லறைகள் ஏமப் பொருட்கள், ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடாரிகள், உளிகள், விளக்குகள், முக்காலிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. இப்பொருட்கள் சிலவற்றிற்கு எலும்பு மற்றும் மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கு. இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும், வேட்டையாடுதலுக்கும், உணவு சேவைக்கும், போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. வெண்கல கிண்ணங்கள், விலங்கு, பறவை உருவங்களால் அணி வேலைப்பாடு செய்யப்பட்ட கலங்கள், வெண்கலத்தாலான முகம்பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவை கிடைச்சிருக்கு, நமக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கு. பழங்களுக்கு அது எழுத்துப்பூர்வ சான்றுகள் கிடையாது. வரலாற்று காலத்துக்கான எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் உண்டு, தொல்லியல் சான்றுகளும் நமக்கு உண்டு. Dear students, thank you. Lesson finished.